நம்முடைய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று சட்டமன்றத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளிநடப்பு செய்திருக்கிறோம். குறிப்பா பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, வருவாய்த்துறை, இந்த துறையில் நான் பேசும்பொழுது சில செய்திகள்லாம் குறிப்பிட்டு சொல்லிட்டு, இன்னைக்கு கல்வி ரொம்ப முக்கியமானது. கல்வியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆண்டுதோறும் தேர்ச்சி விகிதம் வெளியிடுறாங்க, ரிசல்ட். அதில் கடைசியில் இருக்கிற மாவட்டம், தொடர்ந்து கடைசியில் இருக்கிற மாவட்டம் வன்னியர்கள் வாழக்கூடிய பின்தங்கிய வட மாவட்டங்கள்னு சொல்லி பேசிட்டு, இதையெல்லாம் போக்கணும்னு சொன்னா நிலுவையில் இருக்கிற 10.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்குவதை பற்றி குறிப்பிட்டு பேசுறாங்க. இதுல எந்த தவறுமே இல்லை. இந்த தவறுல பேரவைத் தலைவர் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு என்ன பேச விடாமலே அடைக்கிறாங்க. ஆனா உண்மை ஒண்ணு, இதுல சாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, இது ரெண்டும் தனித்தனி பிரச்சனை. உள்ஒதுக்கீடு என்பது வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்பது தனி பிரச்சனை. உள்ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு வழங்குவது என்பது தனி பிரச்சனை. அப்படி ஒரு சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு, அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு, மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு, இதெல்லாம் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டது மாநில அரசாங்கம் தான். இதை நான் சொல்றேன். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த சமுதாயங்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது. இடஒதுக்கீடு நடந்துகிட்டு இருக்குது, இந்தியா பூரா நடக்குது. அதை தான் கேட்கிறோம். அதை திசை திருப்புறாங்க அமைச்சர்கள் எந்திரிச்சு. அது அரசியல் பேசுறாங்க, கூட்டணி பேசுறாங்க. கூட்டணிக்கு அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இது சமூக நீதி பிரச்சனை. நான் இன்னொன்னு கேட்கிறேன், ஒரு பள்ளத்தில் கீழே இருக்கிறாங்க, அவங்கள மேல கை தூக்கி விடணுமா வேண்டாமா? அதை போலதான் இந்த பின்தங்கிய மக்கள் படிப்பதற்கு இடஒதுக்கீடு வேண்டும். சரி, இடஒதுக்கீடு வேண்டும் இப்ப மறுத்த எல்லாம் பேசுறாங்க. இதுவரைக்கும் மதுரை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது மாநில அரசாங்கம் தானே, முதலமைச்சர் தானே. அது சரியா பண்ணீங்கல்ல, ஏன் மேல்முறையீடு பண்ணீங்க? அன்னைக்கு தள்ளுபடி பண்ணல, மேல்முறையீடு பண்ணீங்க. மேல்முறையீட்டில் உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பு சொல்லிச்சு. அப்புறம் 10.5 விழுக்காடு தரவுகளை சேகரிச்சிங்க 3 வருஷமா. அந்த தரவுகள் அடிப்படையில் ஏன் இடஒதுக்கீடு வழங்கல, காலந்தாழ்த்தாது, இதை தான் கேட்கிறோம். அதை பேசவே விடாம மாநில அரசாங்கம் பண்ண முடியாது, மத்திய அரசாங்கத்தை கேளுங்க. இது என்ன நியாயம்? இது புரிஞ்சிக்க முடியல. புரிஞ்சு பேசுறாங்களா அமைச்சர்கள், புரியாம பேசுறாங்களான்னு தெரியல. அமைச்சர்கள் பேசுறதுக்கு முன்னால உண்மையை சொல்றதுக்கு சபாநாயகர் விடமாட்டேங்கிறார். உண்மை சொல்ல விடுமா வேண்டாமா? ஒரு விவாதத்தில் அமைச்சர்கள் ஒரு மாறுபட்ட கருத்து சொல்லலாம். அதுல ஒரு சில அமைச்சர்கள் உண்மையை சொல்றாங்க, சரியா சொல்றாங்க. முதலமைச்சர் சரியா சொல்ல வந்தாரு, பேரவைத் தலைவர் அவரே பேசுறாரு எல்லாத்தையும். இதை பேசாதீங்க, நீ மத்திய அரசு கேளுங்க, கூட்டணியில மத்திய அரசுல இருக்கிறீங்க கேளுங்கிறாங்க. மத்திய அரசு கேட்கறது தனி. உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இதுவரைக்கும் காலங்காலமா உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்த காலத்தில் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உள் ஒதுக்கீடு 20 விழுக்காடு பிசியில இருந்து பிரிச்சு கொடுத்தாங்க. அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு யார் கொடுத்தது? மாநில அரசாங்கம் தானே. அப்ப இதெல்லாம் கேட்கலையா? சரி, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அதிகமாச்சு, 50க்கு மேல போகக்கூடாது, 50 விழுக்காட்டுக்கு மேல போகக்கூடாது என்பது சட்டம். அன்னைக்கு இதை தக்க வைக்கணும். 69, பிசிக்கு 30, எம்பிசிக்கு 20, எஸ்சிக்கு 18, எஸ்சிக்கு 1. இப்ப 69 விழுக்காடு 50க்கு மேல போயிடுச்சு. அது கூடாதுன்னு சொல்லுது உச்சநீதிமன்றம். அந்த பிரச்சனையில அன்றைய முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள் இன்னைக்கு மத்திய அரசுல அரசியலமைப்பு சட்டத்தில் அட்டவணையில் சேர்த்தாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
உச்சநீதிமன்றமும் இப்ப கேள்வி கேட்குது, 69 விழுக்காடு எந்த அடிப்படையில் வழங்குறீங்க? அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இதை தக்க வைக்கணுமா வேண்டாமா? 69 விழுக்காடு பிசிக்கு, எஸ்சிக்கு, எம்பிசிக்கு, எஸ்சிக்கு, எஸ்டிக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. அதை தக்க வைக்கிறதுக்கு இந்த செய்யணுமா வேண்டாமா? இது சமூக நீதி பிரச்சனை தான் நாங்க பேசுறோம், அரசியல் பேசல. ஆனா முழுக்க முழுக்க சட்டமன்றத்தில் அரசியலை பத்தியும் கூட்டணி பத்தியும் பேசுறாங்க. நான் பேசுறது ஜி.கே. மணி இன்னைக்கு கேட்டது சமூக நீதி பிரச்சனை, இதைதான் பேசுறேன். அப்ப சமூக நீதிக்கு இடம் இல்லையா? தந்தை பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்றோம், சமூக நீதிக்கு வித்திட்ட மண்ணுன்னு சொல்றோம். அப்ப சமூக நீதி சட்டமன்றத்தில் பேசாம எங்க சாலையில் போய் முச்சந்தில் நான் பேசிட்டோம். இருக்கிற குறைகள் இங்க தானே சொல்ல முடியும், வேற எங்க போய் சொல்றது? நீங்க நீங்களும் சுட்டி காட்டுறீங்க. பீகார்ல கொடுத்தது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்பது ஒரு பிரச்சனை, இடஒதுக்கீடு வழங்குவது என்பது மற்றொரு பிரச்சனை. நீங்களும் புரிஞ்சுக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து, அது தனியா பேசுவோம். இடஒதுக்கீடு சரி, இப்ப இடஒதுக்கீட்டை பத்தி இல்லைன்னு சொல்றீங்களே, அப்ப 3 வருஷமா எதுக்கு இவ்வளவு நடத்துறீங்க? எதுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களால ஆணையம் நீதி அரசர் பாரதிதாசன் தலைமையில ஒரு குழு அமைச்சிங்களா? இதுக்கு தான் அமைச்சிங்க. அது தப்பா? முதலமைச்சர் தான் அமைச்சாரு, நல்லதுதான். இன்னொன்னு சொல்றாங்க, அரசியல் அதாவது இடைத்தேர்தலை முன் வச்சு இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு ஒரு அமைச்சர். சரி, இன்னைக்கு இடைத்தேர்தல் வந்துருச்சு பேசுறாங்க. இதுக்கு முன்னால பேசினேன், போன கூட்டத்தொடர்ல பேசினேன், தொடர்ந்து பேசினேன். முதலமைச்சர் 50 முறை பேசன்னு பார்த்தனே. என் மருத்துவரையா வந்து முதலமைச்சரை பார்த்தாரு. எங்க மருத்துவர் அன்புமணி வந்து பேசினாரு. அன்னைக்கு அரசியல் இல்லையா? அன்னைக்கு இடைத்தேர்தல் இல்லையே? அன்னைக்கு நல்லா தானே பேசணும். அரசியல் பேசக்கூடாது. அரசியல் என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு, தேர்தல் என்பது வேறு. சமூக நீதிங்கிறது அடித்தட்டில் இருக்கிற சமுதாயம் மேம்படுவதற்கு. மத்திய அரசிடம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து நடத்தணும்னு சொல்லி நீங்க ஏதாவது அழுத்தம் தருவீங்க மத்திய அரசு? இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தலாம், மாநில அரசு நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு. இப்ப பீகார்ல எடுத்தாங்க, கர்நாடகா எடுத்துட்டாங்க, ஆந்திரா உத்தரவு போட்டாங்க, ஒடிசாவில் உத்தரவு போட்டாங்க. அப்ப மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லையா? பீகார்ல வந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, அங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திக்கலாம்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு. அதுல தலையிடல. இடஒதுக்கீடு அதிக எண்ணிக்கை போனதுனாலதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அமைச்சர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் புரியாம இல்ல, அதை திசை திருப்புறதுக்கு தட்டி கழிக்கிறதுக்கு பேசுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல ஒருவேளை மனசு இல்லையே தெரியல. 20% வன்னியர்கள் ஏற்கனவே 10.5 கூடுதலாக தான் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சிவசங்கர் கூட குறிப்பிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்க கேட்கறது கம்மியா சரி, வன்னியர் சமூக இளைஞர்களுக்கு பாதிப்பு தானே உண்டாகும். சரி, கம்மியா கேட்டா கொடுத்துட்டு போங்க. கம்மியா நாங்க கேட்கல, வேணும்னு கேட்கறோம், கொடுங்க. சரி, கம்மியா கேட்கறீங்க. இப்ப நான் சரியான கணக்கு 15, அன்னைக்கு கலைஞர் சொன்னாரு 15 வரும்னு சொன்னா, இப்ப 15 கொடுங்க. 10.5 வேண்டாம், 15 கொடுங்க. நீங்க அமைச்சர் சொல்றாருன்னு கேள்வி கேட்கிறாரு நண்பர், அது 10.5 உங்களுக்கு குறைச்சிருக்குதுன்னு ரொம்ப குறைச்சிருக்கிறது அக்கறைப்படுறீங்க, மகிழ்ச்சி. அப்ப 15 கொடுத்துருங்க. ஆல்ரெடி 20 இருக்கு, 20 உங்களுக்கு போதுமானது இருக்கு அப்படிங்கிற 20ல போதுமானதா இருக்குது இல்லங்கிறது தானே இப்ப நாங்க சொன்னது, அமைச்சர் சொன்னது, முதலமைச்சர் சொன்னது, கணக்கு எடுத்தது, நீதிபதிகள் சொன்னதெல்லாம் இது வரைக்கும் நடந்தது தானே. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, தேர்தல் பிரச்சனைக்கு கூட்டணி பிரச்சனை இதையே பேசுறாங்க, சமூக நீதி பத்தி பேசல. இன்னொன்னு முதலமைச்சர் சொல்றாங்க, இந்த கூட்டத்தொடரிலே ஒரு தீர்மானம் கொண்டு வருவோம், அதுக்கு பாமக ஆதரவு கொடுக்கணும். நீங்க ஸ்டாண்டும் அதே தான். இல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வரட்டும். மத்திய அரசு வலியுறுத்தும், மாற்று கருத்து இல்ல. மத்திய அரசு வலியுறுத்துறது தவறே இல்லை, வலியுறுத்தும். ஆனாலும் கூட மத்திய அரசு வலியுறுத்தாமலேயே மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம். பீகார், கர்நாடகா, ஆந்திரா, ஒடிசா இந்த மாநிலங்கள்லாம் முன்னுதாரணம். அப்போ அந்த மாநிலத்தெல்லாம் பண்ணும் பொழுது இப்ப சமூக நீதியில அக்கறை இருக்கிற மாநிலம், சமூக நீதியுடைய பிறப்படம்னு சொல்ற மாநிலம், பெரியார் பிறந்த மாநிலத்தில் பண்ணக்கூடாதா? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு. இன்னொன்னு, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் யார் புரிஞ்சு பேசுறாங்களா புரியாம பேசுறாங்களா சொல்ல தெரியல. ஒரு உண்மை சொல்றேன் நண்பர்கள், நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் குறை சொல்லல உங்களை.
சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது தலையை எண்ணிக்கிட்டு கணக்கு சொல்றதில்ல. இப்போ ஆயுதிராவிட மக்கள் கணக்கெடுக்கிறாங்க, அவங்க அதிகமாக இருக்காங்க. வன்னியர் கணக்கெடுத்துட்டாங்க, அதிகமாக சொல்றாங்க. அல்லது வேற ஒரு சமுதாயத்துக்கு அது அல்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த சாதிக்குள்ள நலிந்த பிரிவினர், அவங்க வீடு இன்னைக்கு குடிசை வீடா இருக்கும், அங்க படிக்காதவனே இருப்பான் அந்த வீட்டில், அல்லது அரசாங்கத்தில் வேலை இல்லை, தனிநபர் வருமானம் குறைவா இருக்கு, இதை கண்டறியணும். அதுதான் சொல்றேன். சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற பெயரில் சாதி கணக்கெடுத்து அதில் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை என்ன, சமூக நிலை என்ன, இதெல்லாம் கண்டறிஞ்சு அதை போக்குவதற்கான சிறப்பு திட்டங்கள். அப்ப அதை வந்தாதானே தமிழ்நாடு மேம்படும். இப்ப அடித்தட்டில் இருக்கிறவங்க மட்டும் மேம்படுவாங்க. இப்ப வன்னியர் பெரும்பான்மையா இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் நலிஞ்சிருக்கிறாங்க. எஸ்சி பெரும்பான்மையாக நலிஞ்சிருக்கிறாங்க. முக்குளத்தூர்ல பெரும்பான்மையில நலிஞ்ச பிரிவினர் இருக்காங்க, அல்லது அது முத்திரையர்கள் அப்படியே இருக்காங்க. இப்படி இவங்கெல்லாம் மேல வராம எப்படி தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா வர முடியும்? முன்னேறிய மாநிலமா வர முடியாது. அப்ப இந்த கணக்கு தான் சொல்றேன். சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது தலை என்றது மட்டும் இல்லை, அதுல நலிந்த பிரிவு எவ்வளவு, எந்தெந்த குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தை கண்டறிஞ்சு அவங்களுக்கு சிறப்பு திட்டங்களை சலுகைகள் வழங்குவது, மேம்படுத்துவது. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தங்கள் மீது அவதூறு பரப்பப்பட்டிருக்கு, அதுக்காக நாங்கள் தலா 1 கோடி ரூபாய் அன்புமணி ராமதாஸ் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். இதை திசை திருப்ப வேண்டாம். இந்த பிரச்சனையோட இருக்கு, அது இதை சேர்த்து கொடுத்து அது பெரிய செய்தியாக. இது நான் உண்மையை சொல்றேன். நான் அரசை குறை சொல்றதுக்காகவோ இதை திசை திருப்புறதுக்காக பேசவே இல்லை. சரியான பிரச்சனை சட்டமன்றத்தில் எடுத்து சொன்னேன். அதை சபாநாயகர் பேசுவதற்கு அனுமதிக்காம திசை திருப்புறாருங்கிறது ஒண்ணு. அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் சரியா பதில் சொன்னாங்க. இன்னொரு அமைச்சரை தூண்டிவிட்டு அமைச்சர் சிவசங்கரன் வேணும்னு எல்லாத்தையும் சொல்லி இதை திசை திருப்புறாரு, குழப்பத்தை உண்டாக்குறாரு. இது அரசியல் பிரச்சனை அல்ல, தேர்தல் பிரச்சனை அல்ல, கூட்டணி பிரச்சனை அல்ல, இது சமூக நீதி பிரச்சனை என்பதை அமைச்சர்களும் அரசும் உணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அவங்க பேச அனுமதிக்காததுனால, உண்மையை சொல்ல அனுமதிக்காததுனால தான் கண்டிச்சு வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. நன்றி.